உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின பெண் அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க? யோசிக்காம அது என்னால யோசிக்காம சொல்ல முடியும். அது எங்க அம்மா தான். எங்க அம்மா வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங். ஏன்னா இதே மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. அண்ட் அது எங்க அப்பாவால ஒரு ஒரு அவங்க கொடுத்த ஒரு ஒரு புஷ் தான் பிஸ்னஸ்குள்ள வர சொல்லி. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து லைக் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கு. ஒரு டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து அவங்க படிச்சது வந்து 9th grade. பட் இன்னைக்கு வந்து ஒரு 2000 மோர் தென் 2000 ஸ்டாஃபை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு எங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அது எனக்கு இன்னும் நிறைய விஷயம் எனக்கு எங்க அம்மா இவங்க அவார்டு வாங்கினாங்கல்ல, அவார்டு வாங்கும்போது எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அது ரொம்பவே எமோஷனல் மூமெண்ட். ஏன்னா லைக் எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வண்டியில் லைக் ஷி ஹேட் டு ட்ராவல் டு லாட் ஆஃப் திங்ஸ், பிஸ்னஸ்க்காக, ரெஸ்டாரண்ட்ஸ்க்காக எல்லாமே. ஸோ நிறைய மென்னோட இன்ட்ராக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அவங்க மென்னோட இன்ட்ராக்ஷன் அவ்வளோ கிடையாது ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு வண்டியில் உட்கார்ந்தாங்க. உட்காரும் போது ஷி ஹேட் டு இன்ட்ராக்ட் வித் another men for some work related and business related. And பேக் சீட்ல உட்காரும்போது when she had to interact with another men, இன்னொரு ஆண் கூட உட்காந்து ஒரே பேக் சீட்ல உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து அந்த ஒரு இன்ஹிபிஷன் இருந்தது. ஸோ அது இன்ட்ராக்ட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட வந்து அழுதாங்க, நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல எங்கள் அப்பா நின்று அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது அது அந்த அந்த ஒரு அந்த ஒரு மூமெண்ட் தான் எனக்கு இங்கே ஞாபகம் வருது. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஹேமச்சந்திரா சார் வந்து 2 வருஷமா கூப்பிட்டே இருக்காரு. பட் என்னமோ காரணமா என்னால வர முடியல. இந்த தடவை கூப்பிட்டாரு, என்னால வர முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நேற்று தான் இந்திராவோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் நீங்க இருந்தீங்க அங்க. ஸோ என்னால கமிட்மெண்ட் எக்ஸாக்டா கொடுக்க முடியல. பட் எப்படியும் அட்லீஸ்ட் 10 minutes அட்லீஸ்ட் வந்துடணும்னு எனக்கு இருந்தது. அண்ட் வெரி ஹாப்பி தட் ஐம் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், ஹேமச்சந்திரா சார் அண்ட் பிராண்ட் அவதார். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. வெரி வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்ததுல. உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அண்ட் அடுத்த வர இருக்கிற இந்திராக்கும் ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? என்னோட பசங்களோட, ஃபேமிலியோட. சினிமாவை தவிர்த்து அவருக்கு சூட்டபிளான ஆடுகளம் எது? பேர்ட்ஸ். ரொம்ப பிடிச்சது வந்து புறா. ஸோ புறா ரேஸ் விடுறதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஜெயிச்சிருக்காரு அதில். அவரும் என் பையனும் சேர்ந்து விடுவாங்க. அவனுக்கு ரொம்ப தெரியாது. பட் அவர் ஃபுல் டைம் அதுதான். எப்பெல்லாம் படம் பண்ணலையோ அப்பெல்லாம் வந்து புறா குண்டில் தான் இருப்பார். ஓஹோ, ஸோ டெய்லி ஹி ஸ்பெண்ட்ஸ் டைம் மார்னிங் ஈவினிங். சூப்பர். சரி, வெற்றி சாருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா அவருடைய விசாரணை எப்படி இருக்கும்? உங்களுக்கே தெரியுமே கோவம் என்ன வரும். அதை அப்படியே விட்டுருவோம். அவர் விட்டுருவோம், வேண்டாம், அது சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அவர் மேல கோபம் வந்தா உங்க விசாரணை எப்படி இருக்கும்? நான் பேசவே மாட்டேன். நோ டாக், சைலன்ஸ் தான் ட்ரீட்மெண்டா? ஆமா. ஆனா அவர் ஸ்டைலா சொல்லணும், இந்த விஷயத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் கூட விடுதலை அவருக்கு கொடுக்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்கலாம். அவர் வந்து இந்த தேசத்தினுடைய ஒரு பெரிய பொக்கிஷம். தமிழ் சினிமாவிற்கே தேசிய விருதுகளை தேடி வருவது அவர் மூலமாக தான். அவர் சார்பா எங்க அத்தனை பேரின் சார்பா உங்களுக்கு பெரிய நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். இட் இஸ் a pleasure having you on stage. நீங்களும் ஒரு சாதனையாளர், பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.